ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட முக்கியமான கொஷின் ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், யாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வல்லைப்பாட்டு என்பது ஆல்ரெடி நம்ம 50 கொஷின் பார்த்துட்ருக்கோம். அடுத்து 50 கொஷின் பார்க்கலாங்க. இது 2022 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து பார்க்குறோம். சரிங்களா? வல்லைப்பாட்டு என்பது அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. வல்லைப்பாட்டு என்பது உலக்கைப்பாட்டு. இது ஒரு புக் பேக் கொஷின், புக்கில் இருக்கிற கொஷினே தான் இது, புதுசில் எதுவும் கிடையாது. வல்லைப்பாட்டு என்பது உலக்கைப்பாட்டு, நெல் குத்தும் போது பாடும் பாட்டு தான் வல்லைப்பாட்டு. நெக்ஸ்ட்டு, தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், எந்தனை நின தற்புகழை இயம்பிடல் வேண்டும். இயைபு யாது, அதாவது மோனைனா முதல் எழுத்து ஒன்றை தொடுப்பது, முதல் எழுத்து ஒன்றை தொடுப்பது மோனை, இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது எதுகை, லாஸ்ட் எழுத்து ஒரே மாதிரி முடிஞ்சிச்சு அப்படின்றப்ப வேண்டும் வேண்டும் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இயைபு. லாஸ்ட் 2 லைனோட லாஸ்ட்டு 2 லைன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும், டும் டும், அப்புறம் வந்து வாழ்க வாழ்க, இது மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இயைபுன்னு சொல்லுவாங்க. இதில் இயைபு எதுன்னு கேட்டிருக்காங்க, வேண்டும் வேண்டும். அடுத்து, சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. ஒரு லைனை படித்து பாருங்க, நம்மளுக்கு நல்லா புரியும். இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமாகும். இது வந்து டாவோ லாவர்ட்ஸ் 9th புக்கில் இருக்குங்க இந்த லெசன். அப்படியே 9th புக்கு, தமிழ் 8th புக்கோ. அதில் வந்து அமெரிக்கா குடியரசுத் தலைவருக்கு வந்து இவர் வந்து கடிதம் எழுதியிருப்பார், காட்டை அழிக்கிறாங்கன்றதுக்காக. அதுலேருந்து கொடுத்துருக்காங்க இந்த லைனு. இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமாகும். இந்த பூமியின் எங்கே இப்பு வரணும், எங்கே இது பாருங்க, இந்த பூமியின் இப்பு ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமாகும். இப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் என்னங்க? பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் வந்து 10. அது என்ன? காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இல்லைங்களா? இதில் ஆண் பால்னா சிற்றில் சிறுபறை, சிறுதேர், பெண் பால்னா கிழங்கு, அம்மனை, ஊசல், அது நீராடல் வரும். அப்போது பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் கேட்டாவே நம்ம என்ன பண்ணோம்? 10 அப்படின்றத போனோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாங்களா? பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிக. அதாவது பாரதி வந்து நிறைய பாட்டு பாடியிருக்காரு, அதில் குயில் பாட்டில் என்ன பாட்டு பாடியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. வார்த்தை தவறவிட்டாய் அடி கண்ணம்மா, பார்பு துடிக்குதடி, கிடையாது. பாயுமொழி நீ எனக்கு, பார்க்குமொழி நான் உனக்கு, உள்ளத்தில் உண்மையொலி உண்டாயின் வாக்கிலே ஒளி உண்டாகும். இதில் பாட்டினை போல் ஆச்சரியம் பாருமிசை இல்லையடா. ஆக்சுவலாக குயில் பாட்டுன்ற நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டு ஓல்டு சிலபஸ் 10th புக்கில் இருக்கும். அதில் வந்து பாட்டின் மேல் ஆச்சரியம் பாருமிசை, நான் வந்து இனிமேல் பாரதிதாசன் தனித்தனியாக உங்களுக்கு வந்து நான் போடலான்னு இருக்கேன் நோட்ஸு. பாரதியார், பாரதிதாசன், அப்புறம் வந்து என்னென்ன இப்போ சிலபஸில் இருக்கவங்க அவங்கள பற்றி தனித்தனியாக போடுறேன். அதில் வந்து உங்களுக்கு கிளியர் அவங்க என்ன மாதிரி பாட்டு இருக்குது, பாரதிதாசன் இந்த மாதிரி பாட்டு டிஃப்ரென்ஸாக தனித்தனியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேங்க. இதில் வந்து பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகள் வந்து பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. நீராறும் கடல் உடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து மனோன்மணியும். இது தமிழில் முதல் வழிய நாடக நூல். இதுதான் சரிங்களா? இது எழுதுந்து யார் அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஊரோடு தோற்றமும் உரித்தென மொழிப என்ற தொல்காப்பிய நூற்பாவு கேட்டதொரு இலக்கிய வடிவம் எது? உலாவதா அப்படி சொல்லுவாங்க. ஊரோடு தோற்றமும் உரித்தென மொழிப, இந்த லைனை அப்படியே கொடுத்துட்டு அப்படியே கேட்டுருவாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம ஒரு 50 கொஷின் பேப்பர் பார்க்குறோன்னா கண்டிப்பாக அதில் 15 கொஷின் ஆச்சு கண்டிப்பாக இப்போ நடக்க போகிற எக்ஸாமுக்கு வந்துடும். நீங்கள் லாஸ்ட் எக்ஸாம்லாம் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் கிடச்சிருங்கனால நான் மொத்தம் 50 கொஷின் பேப்பர் போட போகிறேன் ப்ரீவியஸ் இயர். அதில் இருக்க எல்லா கிராமரை தரவு பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி எல்லா பாட்டும் தரவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப என்ற தொல்காப்பிய நூற்பாவு, இந்த பாட்டை கொடுத்துட்டு என்ன நூல்னு கேட்பாங்க, தொல்காப்பிய நூல்னு கேட்பாங்க. எதை பற்றி சொல்லியிருக்குன்னா உலா பற்றி சொல்லியிருக்குன்றதை தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. குரம் என கூறப்படும் சிற்றிலக்கிய வகையாதுன்னா குறவஞ்சி. குரம் என கூறப்படும் சிற்றிலக்கிய வகை குறவஞ்சி. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தருக. புலினா இல்லைங்க, நம்முடைய காட்டில் வளர புலி, புலினா புளியம் பழம். சரிங்களா? ஃப்ளோக் ஆர்ட்ஸ்னா அது நாட்டுப்புற கலைகள், ஆர்ட்ஸ்னா கலைகள், ஃப்ளோக்னா நாட்டுப்புற கலைகள். இதை கொடுத்துட்டு அப்படியே கேட்டுருவாங்க. சரிங்களா? ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகள் எழுதியவர் யாருங்க? பிச்சமூர்த்தி. ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகள் எழுதியவர் பிச்சமூர்த்தி. சரிங்களா? அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்கள் முதன்மையானது எது? தண்டி அலங்காரம். அணிகளோட இலக்கணத்தை கூறும் நூல்கள் முதன்மையானது தண்டி அலங்காரம் தான். சரிங்களா? அடுத்து, ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழி. இது கொடுத்து இப்போது சிலபஸில் கூட இது இருக்குங்க, அப்படியே கேட்டுருவாங்க. ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. இது இப்படியே தான் கொடுக்கணும் கிடையாது, நம்மளுக்கு வேறு மாதிரி கூட கொடுத்து கேட்பாங்க. சரிங்களா? ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட். கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளூர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடை உள்ள டேஷ் கற்கள் பயன்படுத்தப்பட்டன. இது வந்து நான் அதாவது
6 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் ஞாபகம் வச்சுங்க, டக்குன்னு மறக்காது. 6 6 36, 9 9 81. 6 ஸ்கொயர் 80, 9 ஸ்கொயர் 36 81. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அமைச்சாங்க இல்லையா, அதுக்கு 3 டன் முதல் 8 டன் வரை உள்ள டேஷ் கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டதுன்னா 3681. இது நான் வந்து 6 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் ஞாபகம் வச்சுருக்கேன், பட்டன் எனக்கு மறந்து போகுதுன்றதுக்காக நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெஞ்சு எல்லும் சிலப்பதிகாரம் பாடினது யாருங்க? பாரதியார் தான் அப்படி பாடியிருப்பார். சரிங்களா? திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். 10th புக்கில் ஃபஸ்ட்டு பாட்டு திங்களை போற்றும் ஞாயிறு போற்றும் இந்த லைன் கொடுத்துட்டு திங்கள் ஃபஸ்ட் வருமா, ஞாயிறு ஃபஸ்ட் வருமா, மழை ஃபஸ்ட் வருமானு கூட மாற்றி கேட்பாங்க. அதாவது திங்கள் ஞாயிறு மழை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாரத்தில் ஃபஸ்ட்டு திங்கக்கிழமை தான் வரும், அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வரும், ஞாயிற்றுக்கிழமை மழை வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. திங்கள் ஞாயிறு மழை என இயற்கை வாழ்த்துவதாக தொடங்கும் பாடல் எதுங்க? சிலப்பதிகாரம். முதுரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்றன. இவ்வரிகள் குறிக்கும் நிலம் வந்து முல்லை. இது வந்து புக்கில் இருக்கிற ஒரு முக்கியமான கொஷின். முதுரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்றன முல்லை. சரிங்களா? திருக்கடுகம் என்னும் நூலின் வெண்பாக்கள் எத்தனை? திருக்கடுகத்தில் 100 வெண்பாக்கள் இருக்கும். திருக்கடுகத்தில் 100 வெண்பாக்கள். திருக்கடுகத்தை எழுதுந்து யாரும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் யாருங்க? குலோத்துங்க சோழன். கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் குலோத்துங்க சோழன். தமிழின் முதல் அகராதியான சதுர அகராதி இயற்றியவர் யாருங்க? வீரமாமுனிவர். தமிழின் முதல் அகராதியான சதுர அகராதி இயற்றியவர் வீரமாமுனிவர். சரியான அகர வரிசையில் அமைந்த சுற்றுரை காண்க. மா 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 மானா காங்காச்சா வரிசையில் ஃபஸ்ட்டு இன்னும் வரணும். ஃபஸ்ட்டு காங்காச்சா எழுதிடணும், அதுக்கப்புறம் இக்குங்க எழுதிடணும், அதுக்கப்புறம் காங்காச்சா எழுதிட்டு எழுதிட்டு நீங்கள் அகவரிசை. ஏன்னா அந்த இடத்துல குழம்பிடுவீங்க, எது போகிறது தெரியாது. இந்த படி என்னும் வேர் சொல்லின் வினையாளர் பேர் நிறைய கொஸ்டின் பேரில் பார்த்துட்டுங்க. அப்படியே கேட்குறாங்க. படி என்னும் வேர் சொல்லின் வினையாளரின் பெயர் படித்தவர். வா என்னும் வேர் சொல்லின் வினையாளர் நட்சத்திரக்காரங்க வந்து. இதுவும் நிறைய கொஸ்டின் பேரில், இதுவும் 4வது கொஸ்டின் பேரில் இது வந்து இருக்குது. அப்படியே அமர்ந்தான் என்ற வேர் சொல்லின் வேர் சொல்ல எப்படிங்க இருக்கணும்? வேர் சொல்லுன்னா கட்டளை வாக்கியமாக இருக்கணும். செல், படி, உட்காரு. அப்போ அமர்ந்தான் இருக்குது, அமர் தான் வேர் சொல்லு. செய்யுளிசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை. இது ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சதான் உங்களுக்கு இதை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? செய்யுளிசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடைனா அதாவது செய்யுளிசை இன்னிசை ஒற்றலைப்படைனா 2 மெய்யெழுத்துக்கள் வந்து இருக்கும். சரிங்களா? இங்கு அப்போ ஒற்றலைப்படை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போது நீங்கள் டிக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏ தான். இங்கே செய்யுளிசை அப்படின்னா ஆ அப்படின்ற சவுண்டு வரணும். ஆ. செய்யுளிசை அடைப்படைனா ஆ அப்படின்றது வரணும். இன்னிசை அலைப்படைனா ஊ அப்படின்றது வரணும். சரிங்களா? சொல்லிசை அடைப்படைனா ஈ அப்படின்றது வரணும். அப்போ செய்யுள்னா ஆ வரணும், இன்னிசைனா ஊ வரணும், சொல்லிசைனா ஈ வரணும். இப்போது சொல்லுன்றது எதன் மூலயமா வருது? வாய் மூலியமாக வருது. வாயில் பல்லு இருக்கு இல்லைங்களா, ஈன்னு காட்டும் இல்லைங்களா. ஸோ பல்லு தான் ஈ. சொல்லுனாவ ஒரு ஈ தான் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈ சொல்லு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னிசைனா வரும் ஒரு பாட்டு தான், ஊன்னு பாட்டு பாடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்யுளிசைனா ஆ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ செய்யுள்னா ஆ, இன்னிசைனா ஊ, சொல்லிசைனா ஈ. அப்போ ஒற்றலைப்படைனா இங் அப்படின்னு வரணும். சரிங்களா? மூடு பனி மூடுகின்ற பனி மூடும் பனி. அப்போ என்னது இது? வினை தொகை. முகத்தை குறிப்பது டேஷ் பெயர். முகத்தை குறிப்பது சினை பெயர். தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்துக் கொண்டவர் யாருங்க? ஜியு போப். அவர் கல்லறையில் வந்து இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு சொன்னது. அவர் இறக்குறப்ப பைபிளையும் திருக்குறளும் அவரோட திருக்குறளையும் வைக்க சொல்லியிருக்கார் கல்லறையில். அப்படிப்பட்டவர். இங்கே ஒரு தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்துக் கொண்டவர் யாருங்க? ஜியு போப். சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் ஒன்று தந்தம். சேர நாட்டில் தந்தம், யானைலாம். சேர நாடு வந்து வேழம் உடைத்தது, தந்தம் உடைத்தது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடையாற்றில் ஔவை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு 1930. யார் இவங்க? டாக்டர் முத்துலட்சுமி அம்மா. அவங்க தங்கச்சி வந்து புற்றுநோயால் இறந்துருவாங்க இல்லைங்களா. அப்போ அவங்க ஔவை இல்லம் அமைப்பாங்க, புற்றுநோய் மருத்துவமனை நிறைய பண்ணுவாங்க. அப்போது 1930 இப்போ முத்துலட்சுமி அம்மா பற்றி சிலபஸில் இருக்குது. அப்போ அடையாற்றில் ஔவை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டுன்னு கேட்டால் 1930 பட்டுன்னு போட்டுருணும். சரிங்களா? தீப்பிழை எந்திரம் பந்தல் வருந்த. இது மறந்து போச்சுங்கன்னா 10 ரூபாய் இருந்தால் நம்ம பந்தலை பற்ற வச்சிடலாம். 10 ரூபாய் இருந்தால் பந்தலை தீப்பெட்டி வாங்கி பற்ற வச்சிடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பந்தல் 10 ரூபாய். தீப்பிழை எந்திரம் பந்தல் வருந்த என கரும்பு பிழியும் எந்திரம் பற்றி குறுநூல்னா 10. சரிங்களா? தீப்பிழை எந்திரம் பந்தல் வருந்த என்னன்னு கேட்பாங்க. அது வந்து 10. இது எதை பற்றி சொல்லுதுன்னு கேட்டால் கரும்பு பிழியும் எந்திரத்தை பற்றி சொல்லுதுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருங்க? ஜியு போப் தான் மொழிபெயர்த்திருப்பார். தத்துவ சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் ஆகியவற்றை
உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் தருமு சிவராமு. தத்துவ சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் தருமு சிவராமு. இந்த ஆப்ஷனில் இருக்காங்க இல்லையா, ஞானக்கூத்தன், அப்துல் ரகுமான், சீமணி, தருமு சிவராம், இவங்க 12th சிறப்பு தமிழ் புக்கில் இருக்காங்க. கவிதை வடிவங்கள், உத்திகள் சொல்லிட்டு இதெல்லாம் இருக்குது. சரிங்களா, அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, வந்துருவாங்க. பிஷி ரேவதி, இப்போ தான் ரேவதி என்ற பேரில் மேலே கொஷின் பார்த்தோம். ரேவதி என்ற பெயரில் வந்து புனை பெயரில் யார் எழுதுந்தனா பிச்சைமூர்த்தி. அப்படியே அடுத்த கொஷின் வருது பாருங்கள். பிஷி ரேவதி ஆகிய புனை பெயரில் படைப்புகள் எழுதியவர்னா நான் பிச்சைமூர்த்தி. காட்சிக்கு புலியாகி கொடுமை மாலா கவிதைகளை பாய்ச்சும் கவிதை நல்லன் இப்படின்னு சொன்னது யார்? முடியரசன். இது அப்படியே புக்கில் இருக்கிற ஒரு கொஷின். சரிங்களா, காட்சிக்கு புலியாகி கொடுமை மாலா கவிதைகளை பாய்ச்சுவோம் கவிதை நல்லன் சொன்னது முடியரசன். கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களுள் கரிசலாங்கண்ணியின் பெயர் எதுங்க? ஞான பச்சிலை தான். அல்லாது கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களுள் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்றை கண்டறிங்க. அல்லாத ஒன்றை விட்டுருங்க, அல்லது வந்து தெரிஞ்சுக்கணும். கயாந்தகரை, பிருங்கராசனம், இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருக்குது. சரிங்களா, கயாந்தகரை, பிருங்கராசம், தேகராசம், இது எல்லாமே வந்து கரிசலாங்கண்ணிக்கு ஒரு பேர். ராசம் 2 இருக்குது. ரெண்டாவது வந்து கயாந்தாங்கரை. 3 ஞாபகம் வச்சு. கயாந்தகரை, அதாவது பிருங்கராசம், தேகராசம். தமிழ்மொழி தோற்றும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில நூல், தமிழ்னா வந்து தேவநய பாவனர் வந்துடுவார். ஆங்கில கட்டுநூல் எழுதினா இலக்குனர் தான் ஆங்கிலத்தில் எழுதியிருப்பார். வசன அடைக்க வந்த வள்ளலார் என்ற ஆறுமுன் அவரை பாராட்டியவர் யாருன்னா பரிதிமாறு கலைஞர். இதை கொஸ்டினில் வந்து வசன அடைக்க வந்த வள்ளலார் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க. ஆறுமுன் நாவலர் அப்படி அழைச்சவர் யாருன்னா பரிதிமாறு கலைஞர். எப்பண்பின் அடிப்படையில் நாடகக்கலை அமைந்துள்ளதுன்னா போல செய்தல், அது போல செய்தல், இது போல செய்தல், போல செய்தல் அடிப்படையில் நாடகக்கலை அமைஞ்சிருக்கும். கர்ணன் மாதிரி செய்யறது, அர்ஜுனன் மாதிரி செய்யறது, பீமன் மாதிரி செய்யறது, அது போல செய்தல். 2 வாக்கங்களுக்கு இடையே வரும் சரியான இணைப்பு சொல்லை அறிக. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். அறிவு என்பது நம்மை தற்பொழுது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது அப்படின்னு சொன்னது வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லியிருப்பார். ஏனெனில் இங்கே வரும் ஏனெனில் அறிவு என்பது, ஏனெனில் ஆகையெல்லாம் வரவே வராது. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறதுன்னு வரும். சரிங்களா, அப்புறம் விடை கேட்டு பொருத்தமான வினா வேணும். அன்னம் கூடை முடைந்தால், அப்போ அன்னம் என்ன செய்தால்? அன்னம் கூட முடந்தால் அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்கில் வரும். துவா அப்படின்னா வந்து பறித்தல், எதிர்ச்சொல். துவா என்ற எதிர்ச்சொல் எதுங்க? பறித்தல். துவானா கொடுக்கறது, அதுக்கு ஆப்போசிட் பறிக்கிறது. சரிங்களா, பறித்தல். இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாகும், இதனால் உண்ட ஒரு லாபம் எண்ணிப்பாறு தெளிவாகும். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி பொருந்தா எதுகை மோனை இயைபு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது பாட்டு யாருன்றதை தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இருப்பது, இதனால், இது மோனை, இதெல்லாம் வந்து பொருந்தாது. சரிங்களா, பொருந்தா எதுகை மோனை இயைபு. இங்கே இருப்பது அப்படின்றது ஈன்றது சீர்மோனை. இதற்குள், இதனால், தா அடி எதுகை, பாவம் லாபம் இயைபுன்னு வந்திருக்கு. இதில் ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. கீழ்கண்டவற்றுள் செய்யப்பாட்டுனா பாடப்பட்டது, பட்டது அது மாதிரி வரும். சரிங்களா, பாண்டின் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது. கீழ்கண்டவற்றுள் கட்டளை தொடர்கள் எவை? அகராதியில் காண்க. படம் தரும் செய்தியை பத்தியாக தருக. காட்சியை கொண்டு கவினுரை எழுதுக. புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம். வேண்டாம்ன்றது ஒரு மாதிரி கேட்குறாங்க. மற்ற 3 தான் வந்து கட்டளை வாக்கியமாக நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக. புலவர்களுள் மருத நிலநாகனார் சங்ககாலம். மருத நிலநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அந்த லைன் படித்து பார்க்குறேன், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தாளாற்றி தந்த பொருள் அன்று வள்ளுவன் உரைப்பது எது? தன் முயற்சியில் ஈட்டிய பொருள் தான் தாளாற்றி தந்த பொருள் அன்றுன்னு சொல்லுவார். சரிங்களா, தன் முயற்சியில் ஈட்டிய பொருள் தான் தாளாற்றி தந்த பொருள் அன்று. குடும்பம் என்னும் சொல் முதன் மொழியில் இடம்பெற்று எதுங்க? திருக்குறள். 6th புக்லேயோ 7th புக்லேயோ இருக்குது இல்லைங்களா. குடும்பம் என்னும் சொல் முதல் இடம்பெற்று திருக்குறள். அடுத்து பிரான்ஸு தேசிய நூற்கூடத்தில் மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் ஆகிய முதலிய நூல்கள் உள்ளனன்னு சொன்னது யார்? தனிநாயக அடிகள். இது பாக்ஸில் இருக்கும் அந்த கொஷின். அப்படியே பிரான்ஸ் தேசிய கூடத்தில் மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்கள் உள்ளனன்னு சொன்னது வந்து தனிநாயக அடிகள் சொல்லியிருப்பார். சரிங்களா, கன்னிமர நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை எழும்பூரில் வந்து கன்னிமர நூலகம் அமைஞ்சிருக்கு. கன்னிமர நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை எழும்பூர். ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்னி அப்படின்றவங்க எழுந்து வருவாங்க, எழும்பூர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷினுங்க. நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்காமல் போயிட்டீங்கன்னா நீங்கள் வேஸ்ட்டு டிஎம்பிசிக்கு படிக்கிறது. ஏன்னா இந்த கொஷினில் அப்படியே அங்கே வந்துடும். நீங்கள் அதை நீங்கள் ஒரு 15 கொஷினாச்சும் வந்துடும். இப்போது நீங்கள் எழுதிட்டே இருக்கீங்க எக்ஸாம், ஒரு கொஷின் உங்களுக்கு ஞாபகம் வரலன்னு வச்சுக்கோங்க, அடுத்து கீழே போய் பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர் கீழேயே இருக்கும். அது மாதிரி தான் நிறைய கொஷின் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் நான் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன்.